கர்த்தர் நம்மை கிருபையை வைத்துக் கொண்டிருக்கிறார். இன்னும் நமக்கு கர்த்தர் செய்யறது புரியல. எவ்வளவு நம்ம பாதுகாப்பா இருக்கிறோன்றது உங்களுக்கு எனக்கு என்ன செய்யல, இன்னும் அதோடைய மேன்மை தெரியல. இஸ்ரவேல் ஜனங்க மாதிரியே தான் இருக்கும். மன்னா காலையில வந்து சாப்பிட்டு எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு போய் வீட்டில் போய் சாப்பிட்டு அப்படியே கூடாரத்தில் உட்காந்துட்டு அப்புறம் சாயங்காலம் ஆனா இறைச்சி காடையை கொண்டு போய் சாப்பிட்டுட்டு அப்படியே படுத்து தூக்குனா அவனுக்கு ஒன்றும் புரியல. என்னதான் மண்ணா இதான் காடை இதையே கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு, வேற எதுவும் வெரைட்டியா கிடைக்காதான்னா. அந்த மாதிரி தான் இப்ப இருக்க நம்ம. ஒரு பக்கம் ஒரு பாக்கெட் பிஸ்கட் இல்லாம ஒரு உலகம் அலைஞ்சிக்கிட்டு இருக்குது. ஆனால் உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் போதுங்கிற அளவுக்கு தான் சாப்பாடு கொடுத்துருக்கிறார். பெரும்பாலும் இதே நார்த் இந்தியாவில் போய் பாருங்க. நீங்க பாக்குறீங்க நார்த் இந்தியன்ஸ் இங்க வராங்க வேலைக்குன்னு. நாங்க அங்க மிஷனரிக்காக அங்க இருக்கிறாங்க கொஞ்சம் பேர், அங்க பார்க்க போனோம் இல்ல அவங்க வருவாங்க இங்க பார்க்க வருவாங்க. கேட்டா சொல்றாங்க ஒரு மாசத்துக்கு 100 ரூபாய்க்கு வேலை இல்லையா அங்க. ஒரே ஒரு மாசத்துக்கு ஒரு டீம் இருந்துச்சு, போய் பார்த்தேன். இப்ப எங்க இருக்காங்க தெரியாது. ஒரு டீம் இருந்துச்சு, போய் பார்த்தேன். கிட்டத்தட்ட 20 பேர் தங்கி இருந்தாங்க. அவங்கள ஒருத்தர் தங்க வச்சிருக்கிறாரு. ஒரு வருஷத்துக்கு 1 லட்ச ரூபாய் சம்பளமாமா வீட்டுக்கு கொடுத்துருவாங்க. ஒரு